ஓம் சாந்தி. இன்று அறிவோமா ஆன்மீகம் பகுதியில் கட்டுப்படுத்துவதிலிருந்து அக்கறைக்கு மாறுவது என்கிற தலைப்பை பற்றி பார்க்கலாம். மக்கள் நீங்கள் அவர்களிடம் அக்கறையாக இருக்கிறீர்கள் என்பதை உணர்ந்தால் உங்களுக்கு நெருக்கத்தில் வருவார்கள். நீங்கள் அவர்களை கட்டுப்படுத்துகிறீர்கள் என்று உணர்ந்தால் உங்களை விட்டு விலகிச் சென்று விடுவார்கள். அவர்கள் எப்படி மாற வேண்டும், எதை அவர்கள் மாற்ற வேண்டிய தேவை இருக்கிறது போன்றவற்றை குறிப்பிடுகின்ற சிறந்த நோக்கங்கள் நம்மிடம் இருக்கின்றன. ஆனால் சில நேரங்களில் நமது அக்கறையானது அவர்களை கட்டுப்படுத்துவதாக மாறிவிடுகின்றது. மக்கள் அவர்களுடைய திறனுக்கு ஏற்றாற்போல்தான் இருக்கிறார்கள். அவர்களுக்காக அன்பும் கருணையும் நிறைந்த சரியான தரமான எண்ணங்களை உருவாக்குங்கள். முதலில் நீங்கள் உறுதியாக இருக்க வேண்டும். பிறகு அவர்களிடம் அவர்கள் எப்பொழுது மற்றும் ஏன் மாற வேண்டும் என்பதையும், இந்த மாற்றம் அவர்களுடைய நன்மைக்காகத்தான், உங்களுடைய சொந்த மகிழ்ச்சிக்காக அல்ல என்றும் பகிர வேண்டும். நீங்கள் அக்கறையை வெளிப்படுத்தும் போது அந்த உறவின் அடித்தளத்திலிருந்து என்னுடைய வழிதான் சரியானது, அதை நீ பின்பற்றியே ஆக வேண்டும் என்பது போன்ற சிந்தனைகளை நீக்கிவிடுங்கள். உங்களுடைய வழிகளும் அவர்களுடைய வழிகளும் வேறுபட்டது என்பதை ஏற்றுக்கொள்ளுங்கள். அதன் பிறகு அவர்களும் உங்களுடைய அக்கறையை ஏற்றுக்கொள்வார்கள். மேலும் நீங்கள் பரிந்துரைத்த உங்களுடைய வழியை பின்பற்றுவதற்கு முயற்சி எடுப்பார்கள். நீங்கள் அவர்களிடம் கோபமாக இல்லாவிட்டாலும் கூட அவர்கள் தவறாக இருக்கிறார்கள் என்கிற எண்ணத்தை நீங்கள் உருவாக்கினால் அந்த கட்டுப்படுத்தும் ஆற்றல் அவர்களை சென்றடையும். யாருமே கட்டுப்படுத்த முடியாதபடியான இடத்திற்கு அவர்கள் தூரமாக விலகிச் சென்று விடுவார்கள். இந்த ஆற்றலை நீங்கள் அனுப்பிய பிறகு அமைதியாக அக்கறையை வெளிப்படுத்தினாலும் கூட அவர்கள் தன்னைத்தானே பாதுகாத்து கொள்வார்கள். அக்கறை தீர்வு சம்பந்தப்பட்டது, கட்டுப்பாடு பிரச்சனை சம்பந்தப்பட்டது. நீங்கள் ஒருவரை கட்டுப்படுத்த முயற்சி செய்யும் போது அவர்களுடைய பழக்கத்தையோ நடத்தையையோ தாக்குகிறீர்கள். எனவே அவர்கள் உங்களுடையதை திரும்ப தாக்குகிறார்கள். உங்களுடைய கருத்துக்கள் அவர்களுடைய கருத்துக்களால் தோற்கடிக்கப்படுகின்றன. பிறகு விவாதங்கள் தூண்டப்படுகின்றன. ஓம் சாந்தி.